இது வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கா என்னான்னு தெரில. இது பாருங்கள், ஒத்த செம்பருத்தி. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒத்த செம்பருத்தி பூக்கிறது வழக்கம்தான். அப்படியே அதே செடியில் பாருங்கள், இந்த செம்பருத்தி தான் இதில் பூக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மரம் இங்கே பாருங்கள், இங்கே காட்டுற பாருங்கள், இந்த செம்பருத்தி தான் பூக்கும். இந்த செம்பருத்தி தான் எல்லா தவணையும் பூக்கிற செம்பருத்தி. இதுதான் நம்ம வழக்கமாக பார்க்குற சங்கத்தி. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இது வரைக்கும் பார்க்கல. இங்கே பாருங்கள், இதில் ரெட்டாக வந்திருக்கு பாருங்களேன். ஒத்த செம்பருத்தி ரெட்டாக வருது. ஒரே கலாய் ஒரே செடி, ஒரே தொட்டு. அந்த செட்லேருந்து அப்படி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்குது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்குது. இது ஒத்த செம்பருத்தி. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற இந்த செடியை பார்த்து ரெண்டுத்துக்கும் பேசிக்கிச்சிங்களா? சீமான் சொல்கிற மாதிரி செடிக்கு செடி பேசிடுச்சியா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. காலையிலேருந்து நிறைய பேர் காட்டணும் போல் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் தோட்டத்தில் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பூ தான் பூக்கணும். இது ஆக்சுவலாக இதுதான், இந்த செம்பருத்தி தான். ஆனால் இந்த செம்பருத்தி பூட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் இந்த பார்த்த செம்பருத்தி வந்து ஏதோ ஒரு ஒட்டோ இல்லை எப்படி சொல்கிறதுன்னா மேஜிக்கோ கிடையாது. ரெயிலாகவே எங்ககிட்ட இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் நம்பவே இல்லை. ஆனால் ஒரே செடியில் 2 பூ, ஒன்று இந்த செம்பருத்தி, ஒன்று ரெட்டு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து வரவே வராது. இதில் ஆச்சரியமாக இருக்குது. இதில் வரவே வராது, இதில் வருது. உங்கள் செடியிலே அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது ஏதாவது வித்தியாசமாக எங்களுக்கு மட்டும் நடந்திருக்கான்னு தெரியல. ஓகே.